அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்கிட்ட சில விவசாயிகள் வந்து கமெண்டில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இயற்கையான டானிக் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் அப்படின்னு. அதாவது கெமிக்கல் கலக்காத இயற்கையிலே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தயாரிக்கிற டானிக், பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய டானிக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது ஹியூமிக், சீவீடு, அமினோ ஆசிட் அப்படின்னு 3 டானிக் இருக்குது. இன்னும் நிறைய இயற்கையில் நிறைய கிடைக்கிது. மேஜராக நம்ம பயன்படுத்துகிறது வந்து அந்த 3 டானிக்கு தான். அந்த டானிக்குகளை பயனர்களுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அது எங்கேருந்து கிடைக்கிது, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு விட்டுருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சொல்ல போகிற ஹியூமிக், சீவீடு, அமினோ ஆசிட் இந்த டானிக்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரும், இது ஆர்கானிக்கா இல்லைங்க இதெல்லாம் கெமிக்கல் கலந்துருப்பாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 டானிக்குமே ஃபுல்லாகவே ஆர்கானிக் தாங்க. அதாவது இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் அந்த டானிக்கை செஞ்சுருக்காங்க. இதில் வந்து எந்த விதமான ஒரு கெமிக்கலும் இதில் வந்து ஆட் பண்ணுறது கிடையாது. இப்படி இருக்க பட்சத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஹியூமிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஹியூமிக் உரத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த டானிக்கை நம்ம எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாம், எப்போ வாங்கி பயன்படுத்தலாம், அதை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹியூமிக்கை நம்ம எதுக்கு நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம்னு பார்க்கும்போது, பெரும்பான்மையாக இந்த ஹியூமிக் ஆசிட்டை நம்ம எதுக்கு வாங்கி பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது, பயிர்களோட வேர் வளர்ச்சிக்கு தான் இந்த ஹியூமிக் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு பயிர் நம்ம நடவு நட்டு ஆரம்ப காலத்தில் ஒரு பயிர் வந்து நல்லா வேர் வளரணும்னா அதுக்கு நம்ம இந்த ஹியூமிக் கொடுக்கும்போது அந்த பயிர்லேருந்து வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதனால தான் ஒரு பயிர் நம்ம நடவு நட்டத்துலேருந்து ஒரு 10 to 15 நாள்லேயே ஃபஸ்ட்டு நம்ம ஹியூமிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்ததாக 2வது டோஸ் நம்ம ஹியூமிக் நம்ம எப்போ கொடுப்போம்னு பார்க்கும்போது, அதே காய்கறி பயிர்களாக இருந்துச்சுன்னா ஒரு 60 to 70 நாள். அந்த நேரத்தில் காய்கறி பயிர்கள்லேருந்து நம்ம காய்கள் பறிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வந்து நம்ம கீழே நம்ம உரம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் தொடர்ந்து. அதாவது காய்கறி பயிர், இந்த பந்தல் வகை பயிர்களுக்கெல்லாம் கீழே தொடர்ந்து வாரம் உரம் போயிட்டுருக்கோம். அப்போக்கு வந்து இந்த வெள்ளை வேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சமயத்தில் தான் ஒரு 60 to 70 நாள் வந்து நம்ம திரும்பியும் 2வது டைம் நம்ம ஹியூமிக் கொடுக்கும்போது அந்த பயிரில் வந்து திரும்பியும் வெள்ளை வேர் வந்து அதிகமாக இறங்கும். அப்போக்கி நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தை வந்து அந்த பயிர் வந்து வேஸ்ட் ஆக்காமல் ஃபுல்லாக எடுத்துக்கும். இதனால தான் ஒரு பயிருக்கு 2லேருந்து 3 டைம் வரைக்கும் கூட இந்த ஹியூமிக் உரத்தை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த ஹியூமிக் வந்து நான் ஆர்கானிக்னு சொல்லிட்டேன், அதாவது இயற்கையாக செய்யக்கூடிய ஒரு டானிக்னு சொல்லிட்டேன். இந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த ஹியூமிக் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்கிதுன்னு பார்க்கும்போது, பெரும்பான்மையாக வந்து நிலக்கரி சுரங்கத்தில் அந்த வெட்டி எடுக்கும்போது லிக்னைட்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து தான் இந்த ஹியூமிக் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. அதில் வேறு எதுவுமே கலக்கிறதில்ல. நிலக்கரி நமக்கு எப்படி கிடைக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது இயற்கை சீற்றை தாட்டி மண்ணுக்குள்ளே புதைஞ்ச தாவரங்கள், விலங்குகள், அதோட கழிவுகள் வந்து மக்கி அதுதான் நிலக்கரியாக மாறும். அந்த நிலக்கரி வெட்டி எடுக்கிற சுரங்கத்துலேருந்து தான் இந்த ஹியூமிக்கும் வெட்டி எடுக்கிறாங்க. இது வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஒரு கோழி எருவு, மாட்டு எருவுலாம் ஒரு 4 to 5-6 வருஷம் நம்ம ஒரே இடத்துல போட்டு வச்சு அது வந்து கொஞ்சம் மக்கிடுச்சுன்னா மண்ணுக்குள்ளே, அது நம்ம வெட்டி எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது அதுதான் ஹியூமிக், வேறு எதுவுமே கிடையாது. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இந்த ஹியூமிக் வந்து களிமண் காடுகளில் வாங்கி பயன்படுத்துங்க, அப்படி பயன்படுத்தும் போது மண் இலக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த ஹியூமிக் நம்ம களிமண் காடுகளில் வாங்கி பயன்படுத்தும் போது பயிர்களோட வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹியூமிக் வந்து பயிர்களுக்கு வேர் வளர்ச்சி, தண்டு வளர்ச்சி, அதிகமான இந்த பசுமைக்கு இந்த ஹியூமிக் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஹியூமிக் வந்து மொத்தமாக 3 டைப்பில் வருது. ஒன்று குருண வடிவத்தில் வருது, 2வது பவுடர் ஃபார்மில் வருது, அதை விட்டால் நமக்கு வந்து லிக்விட் ஃபார்மில் வருது. நம்ம லிக்விட் ஃபார்மில் வர ஹியூமிக்கை நம்ம பயிர்களுக்கு எந்த அளவுக்கு வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது, 10 லிட்டர் தண்ணிக்கு 50 ml வரைக்குமே நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரெக்கமெண்ட் சொல்கிறாங்க. பெரும்பான்மையாக எல்லா கம்பெனியும் சொல்லக்கூடிய ஒரு ரெக்கமெண்ட் வந்து 50 ml வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். இதுவே நம்ம கீழே வந்து ட்ரெஞ்சிங், அதாவது நம்ம ட்ரிப்பில் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 2 to 3 லிட்டர் கூட நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இதுவே கிராம் கணக்கில் வரக்கூடிய, அதாவது பவுடர் ஃபார்மில் வரக்கூடிய ஹியூமிக்கை நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது, நம்ம மேலே ஸ்ப்ரேயிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 25 to 30 கிராம் வரைக்கும் பவுடர் ஃபார்மில் வர ஹியூமிக்கை வாங்கி பயன்படுத்தலாம். இதுவே நம்ம ட்ரிப்பில் நம்ம வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு 1 to 2 கிலோ வரைக்கும் கூட நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். இதுவே குருண வடிவில் வரக்கூடிய ஹியூமிக், அதாவது பக்கெட்டில் வரக்கூடிய ஹியூமிக், இது வந்து அதிகமாக நெல் பயிர் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பக்கெட்டில் வரக்கூடிய ஹியூமிக் அதிகமாக வாங்கி பயன்படுத்துவாங்க. இது ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது 5 to 10 கிலோ வரைக்குமே இந்த ஹியூமிக் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே நம்ம நடவு நட்டு ஒரு 10 to 15 நாளில் இந்த ஹியூமிக் வாங்கி பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஒரு 60 to 65 நாள் கூட இந்த ஹியூமிக் வாங்கி பயன்படுத்தலாம். பயிர்களுக்கு ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி இந்த ஹியூமிக் வந்து கருப்பு கலரில் தான் இருக்கும், கலர் மாறாது. எல்லா கம்பெனிலையும் வரக்கூடிய ஹியூமிக்கையும் நம்ம பார்க்கும்போது கருப்பு கலரில் தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து சீவீட் டானிக், அதாவது கடல் பாசி உரத்தை பற்றி தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம்.
உங்களுக்கு கடல் பாசி உரம் அப்படின்னு நான் சொல்லும்போதே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த கடல் பாசி அதாவது சீவிட் டானிக் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கும்போது, கடலில் வளரக்கூடிய ஒரு பாசினத்தை அதை வந்து பதப்படுத்தி அதுலேருந்து தான் நமக்கு சீவிட் டானிக்னு சொல்லக்கூடிய கடல் பாசி உரத்தை நமக்கு கொடுக்குறாங்க. இதில் எந்த விதமான கெமிக்கலும் கலக்கிறதில்ல. கடலில் இந்த பாசினத்தை தனியாகவே வளர்த்து அதை வந்து பதப்படுத்தி அதுலேருந்து தான் இந்த சீவிட் டானிக் வந்து நமக்கு கிடைக்கிது. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது, இதில் வந்து NPK நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இருக்குது. CMSன்னு சொல்லக்கூடிய அதாவது செகண்டரி நியூட்ரியண்டான கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் இருக்குது. அது இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து எல்லாமே இருக்குது. இதில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து 70 to 75 சத்துக்கள் இருக்குது. அது இல்லாமல் தாதுக்கள் இருக்குது, வைட்டமின் இருக்குது, என்சைம் இருக்குது, இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா இது வந்து ஒரு பாசி இனத்துலேருந்து எடுக்கும்போது அந்த பாசி இனத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அதே அளவு சத்துக்கள் வந்து இந்த பயிர்களுக்கு டேரெக்டாக வந்து கிடைக்கும். இந்த சீவிட் டானிக்கையை பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது, இந்த சீவிட் டானிக் வந்து பயிர்களுக்கு நம்ம எப்போ வேணால் பயன்படுத்தலாம். அதாவது நம்ம இயர்லி ஸ்டேஜான நம்ம நடவு நட்டு ஒரு 20 to 25 நாள் கூட நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். இல்லாட்டி 30 to 35 நாள், இல்லாட்டி 40 to 45 நாள், எப்படின்னு நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணால் அந்த சீவிட் டானிக் வாங்கி பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த சீவிட் டானிக்கில் நிறைய சத்துக்கள், அதாவது ஒரு 70க்கும் மேற்பட்ட சத்துக்கள் இருக்குது. இதை வந்து பயிர்கள் நம்ம எப்போ கொடுத்தாலுமே பயிர்கள் வந்து இது வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாகவே எடுத்துக்கும். இந்த சீவிட் டானிக் கொடுக்கறதுனால பயிர்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது, பயிர்கள் வந்து அதிகளவு பூக்கள் எடுக்கும். தரமான காய்கள், தரமான பழங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த சீவிட் டானிக் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். அதே மாதிரி மண்ணில் வந்து காற்றோட்டம் கிடைக்கும். நம்ம கீழே நம்ம ட்ரெஞ்சிங்லாம் கொடுக்கும்போது காற்றோட்டம் நல்லாவே இருக்கும். இந்த டானிக் வந்து மண்ணுக்குள்ளே இருக்க நுண்ணுயிர்கள் வந்து அதிகப்படுத்தும். ஏன்னா நம்ம கெமிக்கல் நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது மண்ணுக்கு உள்ளே இருக்க நுண்ணுயிர்கள் வந்து பாதிக்கப்படும். இது வந்து ஆர்கானிக்குங்கிறதுனால மண்ணில் இருக்க நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாகும், அதாவது பாதிக்காமல் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பயிர் வந்து சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்தால் கூட, அதாவது அதிக மழையோ இல்லை அதிக வெயிலோ இருக்கும்போது கூட இந்த சீவிட் டானிக்கை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தலாம். அப்படி வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பயிர்களை கூட கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கவரி பண்ணி கொடுக்கும். இந்த கடல் பாசி உரம்னு சொல்லக்கூடிய இந்த சீவிட் டானிக்கை பயிர்களுக்கு நம்ம எத்தனை ml வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது, ஒரு டேங்க் வந்து 25 to 30 ml வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 25லேருந்து 30 ml வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். இதுவே இது வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் வந்துகிட்டு இருக்குது. பவுடர் ஃபார்மில் வரும்போது மேலே ஸ்ப்ரேயிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 20 to 25 கிராமே போதுமான அளவாக இருக்கும். இதுவே குருணை டைப்பில் வரக்கூடிய, அதாவது பக்கெட்டில் வரக்கூடிய குருணையை பயிர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது, நம்ம ஹியூமிக் சொன்ன மாதிரி தான் ஒரு ஏக்கருக்கு 5 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே ஏற்படாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டானிக் வந்து அமினோ ஆசிட், அதாவது அமினோன்னு சொல்லுவாங்க. இந்த அமினோ ஆசிட்டை பயிர்களுக்கு நம்ம வாங்கி பயன்படுத்துறதுனால பயிர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு பார்க்கும்போது, எப்போதும் போல தான் பயிர்களில் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். இலைகள் மற்றும் கிளைகள் அதிகமாக உருவாக்கும். பூக்கள் வந்து அதிகமாக எடுக்க செய்யும். காய்கள் நல்லா தளர்ச்சி, அதாவது நல்லா பார்க்கும்போது நல்ல சைனிங்காக கிடைக்கும். அதே மாதிரி பயிர்களில் ஒளிச்சேர்க்கை அதிகமாக நடக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கும்போது, இந்த அமினோ ஆசிட் நம்ம ஸ்ப்ரே பண்ணது வந்து பயிர் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கும். அதாவது சீக்கிரமாக எடுத்துகிட்டு சீக்கிரமாக ரியாக்ட் கொடுக்கும். இந்த அமினோ ஆசிட்டையும் பயிர்களுக்கு நம்ம எல்லா ஸ்டேஜ்லையும் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இந்த அமினத்தை பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு நம்ம 15 to 20 ml வரைக்கும் வாங்கி பயன்படுத்தலாம். இது வந்து கிராமில், அதாவது பவுடர் ஃபார்ம்லேயும் வருது. பவுடர் ஃபார்ம்லேயும் வரதையும் ஒரு டேங்க், அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 20லேருந்து 25 கிராம் வரைக்கும் வாங்கி பயன்படுத்தலாம். இதை வந்து நம்ம எல்லா கிராப்புக்கும் வாங்கி பயன்படுத்தலாம். இந்த கிராப்புக்கு தான் பயன்படுத்தணும், இதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் இல்லை. இப்போ சொன்ன இந்த ஹியூமிக் ஆசிட், சீவீடு, அமினோ அமிலம் இப்படின்னு இந்த 3ம் ஆர்கானிக் தான். இது இயற்கையில் கிடைக்கக்கூடியது. இது 3த்தையுமே அனைத்து விதமான பயிர்களுக்குமே வாங்கி பயன்படுத்தலாம். இந்த பயிருக்கு பயன்படுத்தணும், இந்த பயிருக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் இல்லை. அனைத்து விதமான பயிர்களுக்குமே வாங்கி பயன்படுத்தலாம். அதே மாதிரி இப்போ சொன்ன இந்த 3 மருந்துகளையுமே நம்ம அனைத்து விதமான மருந்து கூட நம்ம கலந்து வாங்கி பயன்படுத்தலாம். அதாவது களைக்கொல்லி மருந்து தவிர மற்ற அனைத்து விதமான பூச்சி மற்றும் நோய் மருந்து கூடயும் இந்த 3 மருந்துகளையும் கலந்து நம்ம பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இப்போ சொன்ன இந்த டானிக்கில் பயிர்களுக்கு நம்ம எப்படி வாங்கி பயன்படுத்தலாம்னு கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சு ஹியூமிக் ஃபஸ்ட்டு வாங்கி பயன்படுத்துங்க. பயிர்களில் வேர் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தை அது தொடர்ந்து எடுத்துக்கும். அடுத்தது வந்து நம்ம சீவிடு வாங்கி பயன்படுத்தலாம், இல்லாட்டி அமினோ ஆசிட் வாங்கி பயன்படுத்தலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஹியூமிக் வாங்கி பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டானிக் கொடுத்தாலுமே அது வந்து பயிர் சீக்கிரமாக எடுத்துக்கும். ஒரு டைம் வந்து நம்ம சீவிடு வாங்கி பயன்படுத்தினா அடுத்த டைம் வந்து நம்ம அமினோ ஆசிட் வாங்கி பயன்படுத்தலாம். இப்படி நம்ம மாற்றி நம்ம பயன்படுத்துறதுல தான் இருக்குது. பயிர்களுக்கு இதனால் அனைத்து விதமான சத்துக்களும் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ சொன்ன இந்த 3 ஆர்கானிக் டானிக் மட்டும் மார்க்கெட்டில் இல்லைங்க. இது மாதிரி நிறைய டானிக்கே இருக்குது. அதாவது இயற்கையில் கிடைக்கக்கூடிய நிறைய பொருட்கள்லேருந்து ஆர்கானிக் டானிக்கை நிறைய உருவாக்குறாங்க. அதை பற்றி நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் அடுத்ததாக இன்னொரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன்.
இந்த வீடியோவில் இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த 3 டானிக்கை பயிர்களுக்கு நம்ம எப்படி வாங்கி பயன்படுத்தலாம்னு நான் விரிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.